சுகர் முதலான மகா முனிவர்கள் பிரம்மமாகிய கடலின் கரையில் நின்று கொண்டு அதை பார்த்தார்கள், தொட்டார்கள். ஒரு சிலரின் கருத்துப்படி அவர்கள் அந்த கடலில் இறங்கவே இல்லை. அதில் இறங்கினால் மீண்டு வர வழியில்லை. சமாதி நிலையில் பிரம்ம ஞானம் ஏற்படுகிறது. பிரம்ம தரிசனம், கடவுள் காட்சி கிடைக்கிறது. அந்த நிலையில் சிந்தனை முற்றிலுமாக நின்று விடுகிறது. மனிதன் மௌனியாகி விடுகிறான். பிரம்மம் என்றால் என்ன என்பதை விளக்கிக் கூறும் ஆற்றல் அவனுக்கு இருப்பதில்லை. உப்பு பொம்மை ஒன்று கடலின் ஆழத்தை அளக்கச் சென்றது. கடலின் ஆழம் எவ்வளவு என்று எல்லோருக்கும் சொல்ல அது ஆசைப்பட்டது. ஆனால் சொல்ல முடியுமா? இறங்கியதும் கரைந்து விட்டதே. யார் வந்து கடலின் ஆழத்தை சொல்வது? சமாதியில் பிரம்ம ஞானத்தை அடைந்த மனிதனால் பேச முடியுமா? சங்கராச்சாரியார் மக்களுக்கு போதிப்பதற்காக வித்யை நான் உணர்வை வைத்திருந்தார். பிரம்ம தரிசனம் கிடைத்தால் மனிதன் மௌனியாகி விடுகிறான். தரிசனம் பெறாத வரையில்தான் பேச்சும் ஆராய்ச்சியும் எல்லாம். வெண்ணெயை உருக்கும்போது அது பக்குவமாகும் வரை உஸ் என்ற சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கும். உருகி நெய்யாகிய பின் ஓசை வருவதில்லை. அதில் பூரி தட்டிப் போட்டால் மீண்டும் உஸ் என்று சத்தம் எழும். பூரி பொரிந்து பக்குவமானதும் ஓசை நின்றுவிடும். அதுபோல் சமாதி நிலையை அடைந்தவன் பிறருக்கு போதிப்பதற்காக கீழே இறங்கி வருகிறான், பேசுகிறான். தேனே பூவில் உட்காராதவரை ரீங்காரமிடுகிறது. பூவில் அமர்ந்து தேனை பருகத் தொடங்கியதும் மௌனமாகிவிடுகிறது. தேனை குடித்த வெறியில் சில வேளைகளில் மறுபடியும் ரீங்காரமிட ஆரம்பிக்கிறது. குடத்தை குளத்திற்கு கொண்டு சென்று நீர் நிறைக்கும்போது பக் பக் என்று சத்தம் வரும். குடம் நிறைந்தால் சத்தம் நின்றுவிடுகிறது. ஆனால் அந்த குடத்திலிருந்து வேறு இடத்தில் தண்ணீரை ஊற்றினால் மீண்டும் சத்தம் வரும். ரிஷிகள் பிரம்மஞானம் பெற்றிருந்தனர். உலகியல் ஆசையின் சுவடு இருந்தால் கூட இந்த பிரம்மஞானம், அதாவது கடவுள் காட்சி கிடைக்காது. ரிஷிகள் எவ்வளவு பாடுபட்டார்கள்! அதிகாலையில் ஆசிரமத்தை விட்டுச் செல்வார்கள். தனிமையில் அமர்ந்து நாள் முழுவதும் தியானம் செய்வார்கள், சிந்திப்பார்கள். இரவில் ஆசிரமத்திற்கு திரும்பி கொஞ்சம் பழமோ கிழங்கோ சாப்பிடுவார்கள். பார்ப்பது, கேட்பது, தொடுவது முதலான விஷயங்களிலிருந்து மனத்தை விலக்கி வைத்திருந்தார்கள். அதனால்தான் பிரம்ம உணர்வை, அதாவது கடவுள் எங்கும் நிறைந்துள்ளதை அவர்களால் பெற முடிந்தது. கலியுகத்தில் மனிதன் உணவை நம்பியிருக்கிறான். அதனால் உடல் உணர்வு நீங்குவதில்லை. இந்த நிலையில் சோகம் என்று சொல்வது நல்லதல்ல. அவன் செய்யாத காரியம் எதுவும் இல்லை. இதில் நானே பிரம்மம், அதாவது நானே கடவுள் என்று சொல்வது சரியல்ல. யாரால் பற்றை விட முடியவில்லையோ, என்னதான் முயன்றாலும் யாருடைய நான் போகவில்லையோ அவர்களுக்கு நான் சேவகன், நான் பக்தன் என்ற பாவனை நல்லது. பக்தி நெறியின் மூலமும் அவரை அடையலாம். ஞானி இதுவல்ல இதுவல்ல என்று பகுத்தறிந்து உலகப் பொருட்கள் மீதுள்ள பற்றை விடுகிறான். அப்போதுதான் அவனால் பிரம்மத்தை அறிய முடியும். படிகள் ஒவ்வொன்றாகக் கடந்து மாடியை அடைவது போன்றது இது. ஆனால் விஞ்ஞானி அவருடன் பேசுகிறான். மேலும் சிலவற்றைக் காண்கிறான். செங்கல், சுண்ணாம்பு, காரை போன்ற எந்தப் பொருட்களால் மாடி கட்டப்பட்டிருக்கிறதோ அதே பொருட்களால்தான் படிகளும் கட்டப்பட்டிருப்பதை அவன் காண்கிறான். இதுவல்ல இதுவல்ல என்னும் வழியின் மூலம் யாரை பிரம்மம் என்று அறிந்தானோ அவரே இந்த அண்ட சராசரங்களாகவும் உயிர்களாகவும் ஆகியிருக்கிறார். நிர்குணமே சகுணமாகவும் இருப்பதை விஞ்ஞானி காண்கிறான். மாடியிலே நீண்ட காலம் தங்க முடியாது. கீழே வந்தே ஆக வேண்டும். சமாதி நிலையில் பிரம்மத்தை, கடவுள் கண்டவர்களும் கீழே இறங்கி வருகிறார்கள். அதே பிரம்மம்தான், கடவுள்தான் உலகமாகவும் உயிர்களாகவும் ஆகியிருப்பவை காண்கிறார்கள். சா ரி க மா பா தா நீ. நீயில் நீண்ட நேரம் நிற்க முடியாது. நான் உணர்வு நீங்குவதில்லை. அவரே நான், அவரே உயிர்கள், உலகம் எல்லாம் என்று அப்போது விஞ்ஞானி காண்கிறான். இதுவே விஞ்ஞானம். ஞானியின் பாதையும் பாதைதான். ஞானமும் பக்தியும் கலந்ததும் பாதைதான். பக்தி நெறியும் பாதைதான். ஞான யோகமும் உண்மை, பக்தி நெறியும் உண்மை. எல்லா பாதைகள் வழியாகவும் இறைவனை அடையலாம்.
அவர் எவ்வளவு காலம் நான் உணர்வை நம்முள் வைக்கிறாரோ அதுவரை பக்தி நெறிதான் சுலபமானது. பிரம்மம் மேருமலையைப் போல் அசைவற்றது, செயலற்றது என்று காண்கிறான் விஞ்ஞானி. இந்த உலகம் இறைவனின் சத்துவம், ரஜஸ், தமஸ் ஆகிய 3 குணங்களால் உருவாகியுள்ளது. ஆனால் அவர் இவற்றுடன் சம்பந்தப்படாதவராக இருக்கிறார். யார் பிரம்மமாக இருக்கிறாரோ அவரே பகவானாகவும் இருப்பதை விஞ்ஞானி காண்கிறான். குணங்களை கடந்தவரான அவரே 6 ஐஸ்வர்யங்கள் நிறைந்த பகவானாகவும் இருக்கிறார். உயிர்கள், உலகங்கள், மனம், புத்தி, பக்தி, வைராக்கியம், ஞானம் இவை எல்லாம் பகவானின் ஐஸ்வர்யங்கள். இறைவன் 6 ஐஸ்வர்யங்கள் உடையவர். இவை இல்லாவிட்டால் யார் அவரை மதிப்பார்கள்? கடவுளுக்கு 2 நிலைகள் உள்ளன. ஒன்று பிரம்மம், கடவுள். இது குணங்களை கடந்த நிலை. இன்னொன்று அனைத்து குணங்களும் உள்ள நிலை. இதை பகவான் என்றும் இறைவன் என்றும் அழைக்கிறார்கள். ஞானிக்கு பிடித்தது பிரம்மம், கடவுள். பக்தர்களுக்கு பிடித்தது பகவான் அல்லது இறைவன். சைதன்ய தேவர் தென்னாட்டிற்கு யாத்திரை சென்றிருந்தபோது ஒரு நாள் ஒருவன் கீதை படித்துக் கொண்டிருப்பதைக் கண்டார். சற்று தூரத்தில் மற்றொருவன் கீதையை கேட்டபடி தேம்பி தேம்பி அழுது கொண்டிருந்தான். கண்ணீர் பெருகிக் கொண்டிருந்தது. சைதன்யர் அவனது அருகே சென்று, "இதெல்லாம் உனக்கு புரிகிறதா?" என்று கேட்டார். அதற்கு அவன், "சுவாமி, இந்த ஸ்லோகம் அது இது என்பதெல்லாம் எனக்கு சுத்தமாக புரியவில்லை" என்றான். "பின் ஏன் அழுகிறாய்?" என்று கேட்டார் சைதன்யர். அதற்கு அவர், "அர்ஜுனனின் தேர் தெரிகிறது. அதன் முன்னால் ஸ்ரீகிருஷ்ணரும் அர்ஜுனனும் பேசிக் கொண்டிருந்தார்கள். அதைக் கண்டு அழுகிறேன்" என்று கூறினான். புத்தகத்தை படித்து இறைவனை பற்றி தெரிந்து கொள்வதை விட இறைவனிடம் பக்தி செலுத்துவது உயர்ந்தது. விஞ்ஞானி ஏன் பக்தி நெறியை பின்பற்றுகிறான்? இதற்கு விடை நான் உணர்வு போகாததால் என்பதுதான். சமாதி நிலையில் அது போய்விடும் என்பது உண்மை. ஆனால் மறுபடியும் வந்துவிடுகிறது. சாதாரண மக்களுக்கோ நான் என்பது போவதே இல்லை. அரச மரத்தை விட்டு எறியுங்கள், மறுநாளே அது முளைவிட்டிருக்கும். ஞானம் பெற்ற பிறகு கூட இந்த நான் எங்கிருந்தோ வந்து தொலைக்கிறது. கனவில் புலியை கண்டான், பிறகு விழித்தான். விழித்த பின்னும் இதயம் படபடவென்று அடித்துக் கொண்டிருக்கிறது. இந்த நான் காரணமாகத்தான் எத்தனை துயரங்கள். நான், எனது, இவை இரண்டும் அஞ்ஞானம். என் வீடு, என் செல்வம், என் படிப்பு இவையெல்லாம் என் சொத்து. இத்தகைய மனப்போக்கு அஞ்ஞானத்திலிருந்து வருகிறது. பகவானே, நீயே இந்த உலகத்தை படைத்தவன். வீடு, வாசல், மனைவி, மக்கள், வேலையாட்கள், நண்பர்கள் சகலமும் உன்னுடையவை. இந்த மனப்போக்கு ஞானத்திலிருந்து பிறக்கிறது. மரணத்தை பற்றி சிந்தித்து வர வேண்டும். மரணத்திற்கு பிறகு எதுவும் இருக்காது. வேலையின் காரணமாக மக்கள் கிராமங்களிலிருந்து கல்கத்தாவிற்கு வருவது போல் நாமும் சில கடமைகளை செய்வதற்காக இந்த உலகிற்கு வந்திருக்கிறோம். பணக்காரனுக்கு தோட்டம் உள்ளது. யாராவது அதை பார்க்க வந்தால் தோட்டக்காரன் அவர்களிடம், "இது எங்கள் தோட்டம், இது எங்கள் குளம்" என்றெல்லாம் சொல்கிறான். ஏதோ தவறுக்காக அந்த தோட்டக்காரன் வேலையிலிருந்து நீக்கப்பட நேர்ந்தால் ஒரு தகர டப்பாவை கூட எடுத்துச் செல்ல முடியாது. காவலாளியின் துணையுடன் ரகசியமாக எடுத்துச் செல்ல வேண்டியிருக்கிறது. கடவுள் 2 தருணங்களில் சிரிக்கிறார். நோயாளியின் தாயிடம் வைத்தியன், "அம்மா, பயமெதற்கு? நாங்கள் மகனை குணப்படுத்தி விடுகிறேன்" என்று கூறும்போது கடவுள் சிரிக்கிறார். எப்படி? என்ன இது? இவனது உயிரை நான் கொண்டு போகப் போகிறேன், இந்த வைத்தியனோ பிழைக்க வைத்து விடுவேன் என்கிறானே என்று கூறி சிரிக்கிறார். அனைத்தையும் நடத்துபவர் அந்த இறைவன் என்பதை மறந்து தன்னால்தான் எல்லாம் நடக்கிறது என்று வைத்தியன் நினைத்துக் கொள்கிறான்.